ஹலோ எவ்ரிவன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து தியரி ஆஃப் மிஷனில் சிம்பிள் மெக்கானிசமில் டைப் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேட்டிவ் மோஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவார். நாம் அவரை பார்க்கும்போது அவர் ரெஸ்ட்டில் இருப்பார். இதே நம்ம விண்டோ வழியாக வெளியில் இருக்க ஆப்ஜெக்ட் லைக் ட்ரீஸை பார்த்தோம்னா அது ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே நாம் அவுட் சைட் த பஸ் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கோம். அப்போ வந்து எதிர்கால ட்ரீஸ் இருக்குன்னா த சேம் ட்ரீ வில் பி அட் ரெஸ்ட். அதே ஒரு பஸ்ஸு ட்ராவல் ஆகுது நம்ம கண்ணு முன்னாடினா பஸ்ஸு வந்து மோஷனில் இருக்கும். ஸோ தட் இஸ் த ரிலேட்டிவ் மோஷன். நாம் ஒரு பொருளை எங்கேருந்து எப்படி பார்க்குறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்டைன்டு ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் அன்கன்ஸ்டைன்டு ரிலேட்டிவ் மோஷன் ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம கன்ஸ்டைன்டு ரிலேட்டிவ் மோஷன்லேயே கம்ப்ளீட்லி கன்ஸ்டைன்ட் ஆர் செல்ஃப் கன்ஸ்டைன்ட் ரெண்டு ஒன்று தான். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி கன்ஸ்டைன்ட் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்லி கன்ஸ்டைன்ட் மோஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மோஷனில் ரெண்டு டைப் நாம் பேசுவோம். அதாவது ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். சும்மா பேசிக்காக சொல்லிடுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷன்னா பொசிஷனில் சேஞ்ச் இருக்கும், ஓரியன்டேஷனில் சேஞ்ச் இருக்காது. அதாவது இப்போ ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு பிளாக் வச்சுட்டு அது மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா ஸ்லைடிங் இருக்கும்ல, ஸ்லைடிங்னா ட்ரான்ஸ்லேஷன் வச்சுப்போம். இப்போ ரொட்டேஷன் பார்த்தா உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஒரு ரெண்டு லிங்க் இருக்குது. ஃபஸ்ட் லிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து செகண்ட் லிங்க் வந்து எய்தர் ரொட்டேஷன் ஆர் ஆசிலேஷன் இருக்கும். ரொட்டேஷன்னா கம்ப்ளீட் 360 டிகிரி போகிறது தான் ரொட்டேஷன் சொல்லுவோம். இதே ஆசிலேஷன்னா லெஸ் தென் 180 டிகிரி இருக்கும். அதை தான் நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம். நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா 180 டச் பண்ணிட்டாலே திரும்ப அது எகெயின் 180 போகிறதுக்கு அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அது ரொட்டேஷன் ஆயிரும். லெஸ் தென் 180 179 அப்ராக்சிமேட்லி அந்த மாதிரி இருக்கிற டிகிரி மட்டும்தான் நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்லி கன்ஸ்டைன்டு மோஷன் பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் எடுத்துக்கிட்டு அதில் ரெக்டாங்குலர் ஷாஃப்ட் வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் மோஷன் இருக்கும். அதாவது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் மட்டும். இதே நம்ம அனதர் எக்ஸாம்பிள் சேம் ஒரு பிளாக்கில் வந்து சர்க்குலர் ஷாஃப்ட் வச்சுக்கலாம். வித் காலர்ஸ் அட்டாச் பண்ணிடுவோம் ரெண்டு எண்ட்லேயும். ஏன் நம்ம காலர் அட்டாச் பண்ணுறோன்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடாது, ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் இருக்கும். ரொட்டேஷன் அபவுட் த ஆக்சிஸ். இது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்டைன்டு மோஷனுக்கு எக்ஸாம்பிள். இது என்ன சொல்ல வருது, எய்தர் ரொட்டேஷன் ஆர் ட்ரான்ஸ்லேஷன் ஏதோ ஒன்று மட்டும்தான் நடக்கும். அப்படியே நாம் வந்து அன்கன்ஸ்டைன்டு மோஷன் அதாவது இன்கம்ப்ளீட் கன்ஸ்டைன்டு மோஷனுக்கு வந்தோம்னா சேம் நாம் முன்னாடி எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பிளாக்கில் சேம் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் வச்சுக்கிறோம் வித்தவுட் அட்டாச்சிங் த காலர். அப்போ என்ன நடக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷனும் பாசிபிள், ரொட்டேஷன் அபவுட் த ஆக்சிஸும் பாசிபிள். இந்த அனிமேஷனில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மூவ் ஆகுது. அதே மாதிரி விஷுவலாக உங்களுக்கு இதில் தெரில, பட் ரொட்டேஷன் அபவுட் த ஆக்சிஸ். இப்போ இதில் இந்த பிளாக் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே ரொட்டேஷன் தரீங்க. லைக் நம்ம வாட்டர் கேன் மூடி நட் அண்ட் போல்ட்லாம் இருக்குல்ல, அதில் எப்படி நம்ம ரொட்டேஷனும் தருவோம், அது அபவுட் த ஆக்சிஸ் வந்து ட்ரான்ஸ்லேட்டும் ஆகும். அதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்டைன்டு மோஷன், போத் ரொட்டேஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். சிம்பிள் எக்ஸாம்பிள் வாட்டர் கேன், த்ரெட்டு இருக்கிற வாட்டர் கேனு, இங்கு பென், பழைய காலத்து இங்கு பென்லாம் த்ரெட்டு போட்டு போடுவோம்ல, ரொட்டேஷன் பண்ணால் அது அபவுட் அண்ட் ஆக்சிஸ் ஸ்லைடிங்கும் நடக்கும். தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்டைன்டு மோஷன். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்டைன்டு மோஷன். அதாவது எப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நார்மலாக கன்ஸ்டைன்டு மோஷன்னா அதாவது ஒரு இன்புட் தரப்போ ஏதோ ஒரு அவுட்புட்னா கிடைக்கும். அதே அன்கன்ஸ்டைன்டு மோஷன்னா ஒரு இன்புட் தரப்போ ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். அதாவது ரொட்டேஷனும் இருக்கும், ட்ரான்ஸ்லேஷனும் இருக்கும். ஆனால் கன்ஸ்டைன்னா எய்தர் ரொட்டேஷன் ஆர் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்டைன்ட் இருக்கான்ல, இவன் வந்து எப்படி நாம் அன்கன்ஸ்டைன்டு மோஷன் இருக்குல்ல, அதாவது இன்கம்ப்ளீட் கன்ஸ்டைன்டு மோஷன் போத் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கிறத
கன்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்டன்ட் மோஷன். இப்போ புரிகிற மாதிரி சொல்லிட்டா, இப்போ வந்து ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்டனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பிஸ்டன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பிஸ்டன் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கனெக்டிங் ராடு வச்சு மூவ் பண்ணுறப்ப ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். பிஸ்டன் வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால ரொட்டேஷனும் பாசிபிள் இருக்காங்க. அப்போ இது வந்து அன்கன்ஸ்டன்ட் மோஷனாக கேட்டால் கிடையாது. நம்ம அந்த பிஸ்டனை கஜன் பின்னு ஒரு பின்னை போட்டு இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம், கனெக்டிங் ராடியும் பிஸ்டனையும். அப்போ வந்து அவங்க ரொட்டேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நம்ம தரோம். ஒரு இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்டன்ட் மோஷன் இருக்குது. தட் இஸ் போத் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷன் ரெண்டுமே பாசிபிள் இருக்கிறத ஒன்லி ரொட்டேஷன் ஆர் ட்ரான்ஸ்லேஷன் ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுட்டு ஏதோ ஒரு மோஷனை மட்டும் தரோம்ல, அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்டன்ட் மோஷன். அவ்வளோதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் நாம் அதர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிரஞ்ச் எடுத்துக்கலாம். சிரஞ்ச் இருக்குன்னா அதே மாதிரி தான் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இங்கே நீடியில் இருக்குது. இந்த டியூப்லேருந்து எடுப்போம்ல, பாட்டிலில் இருந்த மெடிசன், இந்த புல்லிங் புஷ் பட்டன் வந்து ரொட்டேஷனும் இருக்கலாம். ரொட்டேஷன் இருந்தால் நமக்கு சிரஞ்சு ஒர்க் பண்ணாது. அங்கே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணுறது, இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். தேங்க்யூ.